ஹாய் நார்ஜிஷான் ஷாவை செலிபிரிட்டிஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு மனுஷனால எப்படி இவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுது? எங்கிருந்து இவ்வளோ காசு வருது? போராடலாம் கரெக்டாக கேமரா போகுது, எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணுறாரா பாலா? இந்த கருப்பு பூனை பாரு என்னைக்காவது வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மனுஷனால, அதுவும் தனி மனுஷனால இலவச மருத்துவமனையெல்லாம் கட்ட முடியுமா? அதெல்லாம் எப்படி சாத்தியம்? அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 பெண்கள் பாலாவினுடைய வாழ்க்கையை தலையில மாற்றிருக்கிறாங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாலா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு நம்மளே உதவி பண்ணிக்கணும், ஹெல்ப் பண்ணிக்கணும்னா நம்மளே அப்கிரேட் பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி, அது ஐடி கம்பெனியாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கு சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஒரு ஏஐ ஸ்பீக்கிங், லிசனிங், மெயில் டிராஃப்டிங், ஒக்காபுலரி, கம்யூனிகேஷன் இந்த மாதிரி 100க்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை தமிழ்லேயே சொல்லி தருது. உங்களுக்கு ஏதாவது மெயில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சொன்னாலே அந்த ஏஐ உங்களுக்கு டிராஃப்ட்லாம் பண்ணி கொடுத்துரும். ஏஐன்னு மட்டும் இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ் ஒரு ட்ரெயினர் உங்களை கைடும் பண்ணுறாங்க. இதன் மூலமாக லட்சத்துக்கு மேற்பட்டோர் பயனடைஞ்சிருக்காங்க. சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலியமாக உங்களுடைய கெரியரில் அடுத்த லெவல் போகிறதுக்கு பின் டு டாப்லைன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன். உடனடியாக உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அமுதவாணன் அப்படின்ற நபரை நீங்கள் கேபிஒய்லாம் பார்த்துருப்பீங்க. பிக் பாஸில் கூட வந்திருப்பாரு. அந்த அமுதவாணன் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலே பாலாவா வீட்டில் வச்சிருக்கிறாரு. நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அமுதவாணனுடைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அமுதவாணன் அவங்களுடைய ஃபேமிலி குழந்தைங்க எல்லாருமே இருப்பாங்க. அதுக்கு மேலே ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பாலா அவர்கள் இருக்கார். பாலாவும் அமுதவாணனும் ரத்த சொந்தமே கிடையாது. 2 பேருக்கும் யாருன்னே தெரியாது. அப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஒரு ஃபேமிலியாக மாறி இருக்கிறாங்க. அமுதவாணன் பார்த்துக்கிறாருன்னு மட்டும் இல்லாமல் அமுதவாணன் அவர்களுடைய மனைவி பாலாவை தன்னுடைய பையனாக நினைக்கிறாங்க. ஸோ அப்படி நினைக்கிறது மட்டும் இல்லாமல் பாலா அந்த ஃபஸ்ட்டு சென்னைக்கு புதுசுலேயே அமுதவாணன் வீட்டுக்கு அந்த சொந்த வீடு கட்டியிருக்கிறாங்க. பல்லாவரத்தில் சொந்த வீடு கட்டும் போது அங்கே போய் ஹெல்ப் பண்ணுறது, கொத்தனார்களுக்கு இவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணும்போது அவங்கள்ட்ட கதைலாம் கேட்குறது. எவ்வளோக்கா அவங்களுக்கு சம்பளம், இப்போ மருத்துவ செலவுலாம் என்னக்கா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு 800 சம்பளம். அவங்களுக்கு திடீர்னு அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா 1000 செலவாகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இவங்களுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு புதுசு +2 தான் முடிச்சிருக்கிறாப்புல, காலேஜ் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. அந்த புதுசு கேபிஒய் கூட போல. அந்த டைமே நம்ம இவங்களுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்கணும்னே, ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கணும்னே, இன்னும் 2000 3000 சம்பாதிக்கவே ஆரம்பிக்கல, நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கியா, சம்பாதிக்கலாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு மைண்ட் செட் பாலா அவர்களுக்கு இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா பாலா தான் சம்பாதிக்கிறதுல ஒரு 80-90% அப்படியே ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஹெல்ப் பண்ணும்போது ஒரு 6 வருஷமாக அமுதவாணன் அவர்களுடைய மனைவி பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, பாலா நீ ஹெல்ப் பண்ணுற ரொம்ப நல்ல விஷயம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உன்னோட லைஃப்பில் உனக்குன்னு ஏதாவது வேணும். நான் நீ கொஞ்சம் காசு கொடு, அதை சீட்டு போட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உனக்கா ஒரு லேண்டு வாங்கி வைக்கிறேன், அதில் உனக்கா ஒரு வீடு கட்டிக்கோ. ஏன்னா இங்கே அமுதவாணன் ஒரு 1/2 கிரவுண்ட் வாங்கி வச்சிருக்கிறாப்புல, வீடு கட்டிட்டாரு, அது போக ஒரு 1/2 கிரவுண்ட் வாங்கி வச்சிருக்கிறது. என்ன அப்படின்னா கார் பார்க்கிங் பண்ணுற மாதிரி, அங்கே இருக்கிறவங்களுக்கு காரை பார்க்கிங் பண்ணால் ரெண்ட் வாங்குற மாதிரி அந்த 1/2 கிரவுண்டை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 1/2 கிரவுண்ட் வாங்கியிருக்கிறார். அது மாதிரி நீயும் ஃபியூச்சரில் லேண்டு ஏதாவது வாங்கி போட்டு வீடு கட்டிக்கோ, எங்கள் பக்கத்திலே ஒரு வீடு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 வருஷமாக சீட்டு போடுவாங்கல்ல, அப்படி சீட்டு போட்டு சேமித்து வச்ச காசு 6 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல அமௌண்ட் வரும்போது எப்படி இவர் ஒரு 1/2 கிரவுண்டு லேண்டு வாங்கினாரோ அமுதவாணன், அதுக்கு பக்கத்திலே இன்னொரு 1/2 கிரவுண்டு வருது. ஸோ அண்ணன் வாங்கின இடத்து பக்கத்திலே வருது, இதை நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி இதில் நீ வீடு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடுதிப்புன்னு ஒரு நாள் அமுதவாணன் அவர்கள்ட்ட பாலா சொல்லியிருக்கிறாரு, அண்ணே கோச்சிக்காதீங்கண்ணே, அக்காவும் நீங்களும் அடிக்கடி சொல்லுவீங்க உனக்கு எதாவது வச்சுக்கோன்னு சொல்லுவீங்க, நம்ம கண்டிப்பாக சம்பாரிச்சிடலாண்ணே. எனக்கு என்ன ஆசையாக இருக்குன்னா இந்த 1/2 கிரவுண்டில் எனக்கு திடீர்னு தோணுதுண்ணே, ரொம்ப நாள் கனவு, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் கட்டிடுவோண்ணே, ஒரு கிளினிக் மாதிரி சின்னதாக கட்டி விட்ருவோம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒருத்தவரை பார்த்தேன், அவர் குழந்தைக்கு இந்த நெபுலைசர் ஒன்று வச்சிருக்கிறாரு, அதுக்கு 27,000 ரூபாய், அதுக்கு வட்டிக்கு வாங்கி 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு. இதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குண்ணே, நம்ம ஒரு சின்னதாக ஒன்று ஆரம்பிச்சிருவோனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமுதவாணன் அவங்க ஒய்ஃப் கிட்டக்க பாலா அக்காட்ட போய் சொல்லணுமே, கேட்கணுமே, பெர்மிஷன் வாங்கணுமே, பத்திரகாளி ஆடிடுவாங்களே, ஏன்னா அவங்க நீ என்ன சேர்த்தே வைக்க மாட்டேன்னு திட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு பயந்து தான் போய் பெர்மிஷன் கேட்டிருக்காரு. இவர் கேட்டதை பார்த்து அமுதவாணன் அவங்களுடைய மனைவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சரி பாலா நீ ஆசைப்பட்ட 1/2 கிரவுண்டில் எப்படி கிளினிக் கட்டுவ, அண்ணனோட 1/2 கிரவுண்டும் இருக்குது, 1 கிரவுண்டில் கட்டு, அதையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாலா அப்படின்ற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா பேச்சுலராக இருக்காரு. பேச்சுலராக இருந்தும் அம்மா அப்பாவுக்கு பண்ணுறதை விட அதிகமாக ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்காரு. அது பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அப்படி இருந்தாலும் அமுதவாணன் அப்படின்ற நபர் அவருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இருக்குது, ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு ஃபேமிலி மேனாக ஆயிட்டாரு. அப்படி இருந்த போதிலும்
அந்த அரை கிரவுண்டை கொடுத்து, ஏன்னா பல்லாவரத்தில் அரை கிரவுண்டுன்றது இன்றைக்கி என்ன வேல்யூன்றது தெரியும், முன்னாடி வாங்கி போட்டது தான். இருந்தாலும் அந்த அரை கிரவுண்டை கொடுத்து முழுசாக நீ ஹாஸ்பிட்டல் கெட்டு, ஒரு கிளினிக் கெட்டு, அதுக்கு நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமுதவாணனும் அவங்களுடைய ஒய்ஃபும் சொல்கிற விஷயம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ ரீசெண்டாக ஒரு பில்டிங் வந்து எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு கிரவுண்டில் பல்லாவரத்தில் ஈவினிங் 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்டக்கா ₹1 வாங்காமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளே காசு போட்டு ஒரு மருத்துவமனை பண்ணணும். இதுக்கு வந்து கவர்மெண்ட்டெல்லாம் பெர்மிஷன் வாங்குறது, இந்த எல்லா வேலைகளும் இருக்குது, ஃபஸ்ட்டு நம்ம கட்டி முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பிளானை பண்ணி கட்டி முடிச்சிருக்கிறாங்க. இப்படி கட்டி முடிக்கும் போது 90% பேர் பாராட்டுறாங்க, சூப்பர், வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அப்படி பாராட்டினாலும் ஒரு சிலர் எப்படி இவனுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுற அளவுக்கு காசு வருது? ஏன்னா இந்த 6 வருஷமாக காலையில் ஈவினிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட்டுன்னு அலையிறது, இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷன் அப்படின்ற விஷயம் பண்ணுறது, ஷோஸ் பண்ணுறது, இப்படி பல விஷயங்கள் பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு, தான் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்ச காசு தான். ஆனால் அதில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காரு. அதை 90% பேர் பாராட்டினாலும் ஒரு 10% பேர் எப்படி இவனுக்கு இப்படி ஒரு காசு வந்துச்சு, இது யாரோட பினாமி, கருப்பு பணம் எதுவும் வச்சுருக்கிறானா, போகிற இடம்லாம் எப்படி கரெக்டாக கேமரா ஓட போகிறான், இந்த கருப்பு பூனை எப்படியாவது வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஜென்ரலாக நமக்கு நம்மளை ஒரு சிலர் நெகட்டிவாக பேசுனாங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக வரும். அதையும் தாண்டி உண்மையாகவே உணர்வுபூர்வமாக நேர்மையாக ஒரு பையன் பண்ணிகிட்டு இருக்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ஏன்னா அவருடைய சர்க்கிள் இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. அப்படி இருக்கும்போது அந்த பையனை சொல்கிறது, அந்த பையனை குத்துறது நம்மளே குத்துற மாதிரி இருக்குது. இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கான் ஒரு பையன், அதுவும் அவனே சம்பாரித்து இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களால் இப்படி சொல்ல முடியுது, நாக்கில் பல்ல போட்டு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வருது அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது. எனக்கு ஒரு இன்சிடென்ட் வந்து பயங்கர டிஸ்டர்பிங்காக இருக்குங்க. என்ன அப்படின்னா, அன்னை தெரசா இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஜேர்னியில் ஒரு இன்சிடென்ட் வந்து வரும். என்ன இன்சிடென்ட் அப்படின்னா, அவங்களுடைய அந்த அனாதை குழந்தைகள்லாம் இருக்காங்கல்ல, ஆதரவற்ற குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்காக ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட போய் கையேந்தி நிற்பாங்க. அப்படி மக்கள்கிட்ட கையேந்தி நிற்கும் போது நிறைய பேர் காசு கொடுத்தாலும் ஒரே ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நல்ல காரி துப்பிட்டார். கையில் காசு தானே கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு துப்பிட்டார். துப்பின உடனே அன்னை தெரசா என்ன பண்ணாங்கன்னா, என் முகத்தை பார்த்து உங்களுக்கு துப்பணும்னு தோணியிருக்கு, துப்பிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தொடச்சிட்டு, இப்போ என் குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த விஷயத்தை படிக்கும் போது எனக்கு அவ்வளோ டிஸ்டர்பிங்காக இருக்கும். அன்னை தெரசான்ற ஒரு நபர் அன்னைக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையே வந்து குழந்தைகளுக்காக அர்ப்பணித்து, தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்க, நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்காக அர்ப்பணித்து ஒரு சேவை பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சேவை பண்ண அன்னை தெரசா வாழ்ந்த காலத்தில் இப்படி ஒருத்தன் துப்பியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே கோவம் வரும். அவன் யாருன்னு தெரியாது, ஆனால் அதை படிக்கும் போதெல்லாம் கோவம் வரும். அப்போ அந்தந்த காலகட்டத்தில் நல்லது பண்ணாலும் அவங்களையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிலர் இருக்காங்க. இன்றைக்கும் நீங்கள் அன்னை தெரசான்னு சொல்லி தேடி பார்த்தீங்கன்னா ஸ்கேம்னு ஒரு சில விஷயங்கள், ஒரு சில வீடியோஸ்லாம் சோசியல் மீடியாவில் இருக்கும். அதே மாதிரி பாலா அவர்களுடைய ஸ்கேமு, உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள்லையும் மீம்ஸு, வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி வந்து பாலாவை கிரிட்டிசைஸ் பண்ண முடியும், அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பையனை அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அன்னை தெரசா மாதிரியான ஆட்கள், கேப்டன் மாதிரியான ஆட்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு பாலா அவர்கள் வந்து செயல்பட்டு இருக்காரு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கோடியில் ஒரு நபர். அதாவது நார்மலாக நீங்கள் மீடியாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு 4 ஈவெண்ட் பண்ணுறாங்க, ஒரு சீரியல் பண்ணுறாங்க, ஒரு ஷோ பண்ணுறாங்கனாலே டக்குன்னு வந்து ஒரு கார் வந்து வாங்கிடுவாங்க. அதுலேயும் வந்து ஆடி கார் வாங்கி இஎம்ஐயில் கட்டுறது எதுக்காக அப்படின்னா, ஈவெண்ட்ஸ்க்குலாம் போகும்போது அப்போ தான் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வாங்க முடியும் அப்படின்றதுக்காக ஆடி கார், BMW இதெல்லாம் செகண்ட்ஸில் வாங்கக்கூடிய நிறைய மீடியா நண்பர்கள் இருக்காங்க. அது வந்து தப்பு கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் 10 ஆம்புலன்ஸ் வாங்குற வரைக்கும், முன்னாடியெல்லாம் வந்து பைக்கில் தான் சுற்றிட்டு இருந்தாப்புல பாலா. அந்த டைம்லேயே அவர் நினச்சிருந்தா காரெல்லாம் வந்து வாங்கியிருக்கலாம். இஎம்ஐ போட்டு ₹25,000 இஎம்ஐன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கலாம். ஆனால் வாங்கலை. 10 ஆம்புலன்ஸ் வாங்குற வரைக்கும் எனக்குன்னு நான் கார் வாங்க மாட்டேன், காஸ்ட்லியான காரெல்லாம் வாங்க மாட்டேன். இப்போதைக்கு ஏதோ ஒரு ஆல்டோ கார் வந்து வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்ன கார் தான், அதை வச்சு தான் ஈவெண்ட்ஸ்க்குலாம் போகிறதுக்கு வந்து போயிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு வரைக்கும் 4 ஆம்புலன்ஸ் கிட்ட வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ ஒரு ₹8,00,000 வரும் ஒரு ஆம்புலன்ஸ் அப்படின்றது மினிமம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 4 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துட்டாரு. இன்னும் 6 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குற வரைக்கும் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், நான் வந்து கார் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு வைராகியம் இருக்குது பார்த்தீங்களா. இப்படி ஒருத்தர், ஏன்னா இன்னைக்கு வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொஞ்சம் கொடுத்துட்டு தான் இருக்காரு. எல்லாத்தையும் கூட அம்மா அப்பாட்ட கொடுக்கலாம், ஊரில் லேண்டு வாங்கி போடுங்கன்னு சொல்லலாம், ஒரு கல்யாண மண்டபம் கட்டலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனாலும் அப்பா வந்து இன்னமும் ஜெகநாதன் அவருடைய பேர், அவங்க அம்மாவுடைய பேர் பூங்குழலி. அவங்களுடைய அப்பா வந்து இன்னமும் வந்து பெட்ரோல் பங்க்ல அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு, காரைக்காலில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அம்மா வந்து ஹோம் மேக்கராக இருக்கிறாங்க, அப்பப்போ டெய்லரிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க வந்து நான் இருக்கிற வரையும் உழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா உழைச்சிட்டு இருக்காரு. அவர் சம்பாதிக்கிறதுல 10% தான் அப்பா அம்மாக்கே கொடுக்குறாரு, மிச்சம் 90% மற்றவங்களுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட மனசு இருக்கிற பாலாவையே ஒரு சிலர் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது எப்படிப்பா உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ண மனசு வருது அப்படின்னு தான் தோணும். எஸ்.ஏ. சூர்யாவோட வாழ்க்கையில் ஒன்று நடந்திருக்குங்க, பிரமிப்பாக இருக்கும். என்ன அப்படின்னா, வாலின்னு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படம் ரிலீஸ் ஆனவுடனே நிறைய பேர் வந்து இந்த படம்லாம் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அஜித் அவர்கள் இப்படிலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2 லட்ச ரூபா கையில் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு வந்து அஜித் அவர்கள் வந்து கார் வாங்கி கொடுத்துட்டாரு, இந்த 2 லட்ச ரூபா சேலரி உனக்கு அடுத்த படம் கிடைக்குமான்னு தரல, அதனால இந்த 2 லட்ச ரூபாயை வந்து சேவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறாங்க சம்பளத்தை. ஏன்னா எடுத்தோடனே அந்த படம் ஓடல, கொஞ்சம் டைம் எடுத்ததுக்கப்புறம் தான் ஓடிச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் சூர்யா என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து நடந்தே வேளாங்கண்ணி வரையும் போயிருக்காரு. வேளாங்கண்ணி வரையும் போய் தான் வாங்கின சம்பளத்தை அப்படியே வேளாங்கண்ணி உண்டியலில் போட்டார். ஸோ இறைவன் தான் எனக்கு இதை கொடுத்துருக்காரு, இந்த காசை நான் உண்டியலில் போடுறேன். நார்மலாக வந்து கோயில்களில் சர்ச்சுகளில் போகக்கூடிய காசு, மசூதிகளில் போகக்கூடிய காசு நிறைய பேருக்கு ஹெல்ப் தான் பண்ண போகும். அது ஹெல்ப் பண்ண போகட்டும், நான் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்றேன், எனக்கு கடவுள் இந்த காசை வந்து பல மடங்காக தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அந்த காசை போட்டார். நிறைய பேர் அப்போல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, ஏய் நீ என்ன முட்டாளா எல்லா காசையும் இப்படி போட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு வந்து பல கோடிகள் சம்பாரிச்சுட்டு தான் இருக்காரு விஜய் சூர்யா இல்லைங்களா. அதே மாதிரி தான் வந்து இன்னைக்கு வந்து காந்தி கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்காரு, இந்த ஃப்ரைடே வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு ஒரு சம்பளம் வாங்கியிருப்பார்ல, அந்த ஃபஸ்ட்டு வாங்கின அந்த சேலரி என்ன பண்ணார் பாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கு இந்த முதுகுத்தண்டு பிரச்சனையெல்லாம் இருக்கும். அப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு முதுகுத்தண்டு பிரச்சனை வந்து இருந்திருக்கு. பாலாவினுடைய ஃபேன்ஸு, அண்ணே நீங்கள் பண்ணுற மாதிரி நாங்களும் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோங்க, இப்படி ஒரு குழந்தைக்கு வந்து முதுகுத்தண்டு பிரச்சனை இருக்குது, அந்த குழந்தைய வந்து நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலாவினுடைய ஃபேன்ஸ் வந்து சரி பண்ணிட்டோன்னே, உங்களால் தானே எங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது, நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் அந்த குழந்தைய மட்டும் வந்து பார்த்துட்டு போங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு போகிறதுக்காக அங்கே போகும்போது ஒரு வில்லேஜ், விழுப்புரத்தில் ஆயத்தூர் கிராமம்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு வில்லேஜ் அங்கே. ஸோ அந்த குழந்தைய பார்க்குறதுக்காக போகும்போது அந்த வீடு வந்து ரொம்ப மோசமாக இருந்திருக்கு, பாம்பு வர்ற மாதிரி இருக்குது, பூச்சிகள் வர்ற மாதிரி இருக்குது, பயங்கரமான கொசுக்கடி. அப்படி இருக்கும்போது அந்த பாட்டி, அந்த அம்மா, அந்த குழந்தை, முடிஞ்சா பாலா எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டி கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு தன்னுடைய அந்த காந்தி கண்ணாடி படத்துக்கு வாங்கின சேலரியை அப்படியே 2 வீடு, அந்த வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு 2 வீடு கட்டி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த 2 ஃபேமிலியும் வந்து இன்றைக்கி ஃபேன் போட்டுட்டு நிம்மதியாக வந்து தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சே இது போதும் எனக்கு லைஃப்பில், நான் இன்னைக்கு படம் பண்ணிகிட்டு இருக்கேன், நிறையா வந்து ஈவெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இது எதுவுமே இல்லைன்னா கூட நான் ஸ்விக்கி ஓட்டி கூட அதில் வர்ற காசில் எனக்கு எடுத்துக்கிட்டு கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நான் மக்களுக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு லெவல். நீங்கள் பாலா அப்படின்ற ஒரு பையனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, KPY 5-6 ஆடிஷன் உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி 3 வருஷம், ஏன்னா +2 முடிச்சுட்டே சென்னைக்கு வந்துட்டார்ல அமுதவாணன் அவர்களை பார்க்குறதுக்கு, அமுதவாணன் அவர்களுடைய கைட்லைனில் 3 வருஷம் விஜய் டிவி ஷோ நடக்கும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு 3 வருஷம் தினந்தோறும் ஷூட்டிங் போய் இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி, அதுக்கப்புறம் KPY 5ல் 2050 பேர் ஆடிஷன் வந்து அந்த ஆடிஷனில் கலந்துக்கிட்டு, அப்புறம் KPY 6ல் 2700 பேர் ஆடிஷனுக்கு வந்து 710வது ஆளாக போய் KPY 6னுடைய டைட்டில் வின்னராக மாறினார். அந்த டைட்டில் வின்னராக மாறுறதுக்கு முன்னாடி KPY 6ல் ஃபஸ்ட்டே எலிமினேஷன்லாம் ஆகிட்டார். அப்போ வந்து விஜய் பிரியங்கா தான் ஃபைட் பண்ணாங்க பாலாக்காக. இந்த பையன் மேலே என்ன தப்பு, நல்லா தான் பண்ணாப்ல, இந்த பையனை நம்ம எலிமினேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜட்ஜாக இருந்த விஜய் பிரியங்கா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஃபைட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து விஜய் பிரியங்காவை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஆனால் விஜய் டிவியில் இருக்கிற நபர்களுக்கு தெரியும், விஜய் பிரியங்கா நிறைய பேருக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க, நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விஜய் மணிமேகலை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, எப்படி வந்து ஷோவில் வந்து விஜய் பிரியங்கா வந்து பாலாக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ, அதே மாதிரி விஜய் மணிமேகலை ஈவெண்ட்ஸ் பண்ணும்போது, இந்த குக் வித் கோமாளி 2லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட்டில் நான் மணிமேகலையோட ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலா இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க, மணிமேகலை தான் ஃபுல்லாக த்ரூ நைட்டு கார் ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி வரும்போது அந்த ஈவெண்ட் கோஆர்டினேட்டர் வந்து சொன்னார், இவங்க வந்து ஃபைட் பண்ணி வாங்கி தருவாங்க, புகழுக்கு ஒரு ஷோ வந்து மணிமேகலை ஃபைட் பண்ணி வாங்கி தருவாங்க. அந்த டைம்லாம் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகாத டைம் புகழ், பாலாலாம். ஏன்னா குக் வித் கோமாளி 2க்கு அப்புறம் தான் பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மணிமேகலை வந்து இப்படி புகழுக்கு ஃபைட் பண்ணுவாங்க, பாலாவுக்கு ஃபைட் பண்ணி நிறைய ஈவெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க, மணிமேகலை வந்து வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட் கோஆர்டினேட்டர் வந்து சொன்னார். ஏன்னா அந்த ஈவெண்ட் கோஆர்டினேட்டர் தான் எனக்கும் ஷோ வாங்கி கொடுத்தாரு. ஸோ அப்போ அந்த மாதிரி நிறைய சப்போர்ட்டிவாக மணிமேகலை பாலாவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அப்படி இருந்தது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த காந்தி கண்ணாடின்ற படத்தினுடைய அந்த ஒரு லான்ச் ஷோ வந்து நடந்தது. அந்த ஷோக்கு நான் ஹோஸ்ட் பண்ணுறேன், பாலாவோட ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறேன், ப்ரொடியூசரோ இல்லை இந்த ஷோ நடத்துகிறவங்களோ எனக்கு காசு தந்தீங்கன்னா நான் வாங்க மாட்டேன், பாலாக்கா நான் அதை ஃப்ரீயாக பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன அந்த விஜய் மணிமேகலை ஒரு அந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி விஜய் மணிமேகலை விஜய் பிரியங்காக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் பாலா அப்படின்னு வரும்போது 2 பேரும் வந்து ஒரே ஒப்பீனியன் தான், பாலா சூப்பர், பாலா நல்லா வரணும் அப்படின்றது தான். அவருடைய வாழ்க்கையில் KPY பாலா கிட்ட பேசும்போது எது வந்து இப்படி இப்போ வர்ற காசெல்லாம் இப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது ஒரு மைண்ட் செட் உருவாயிருக்கும்ல, அது எப்போ உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் அப்பப்போ ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தேனே, 3000 ரூபாய் வாங்குற காலத்துலேயும் வந்து நான் 2000 ரூபாய் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்படி ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாலும் அந்த ஹெல்ப் பண்ணுறது போதான்றது எப்போ வர ஆரம்பிச்சது அப்படின்னா, ஒரு நாள் வந்து ஒரு பொண்ணு பாப் கட் வெட்டி இருந்துச்சு. ஒரு பொண்ணு தான், ஆனால் அவங்க வீட்டை காப்பாற்றணும், ஒரு ஆண் மாதிரி காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பொண்ணு பாப் கட் பண்ணிட்டு வந்து என்னை படிக்க மட்டும் வச்சுருங்கண்ணா,
நான் என் ஃபேமிலியை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் 3 வருஷம் படிக்க வச்சேன். படிக்க வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி அவங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு, ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்காங்க. அந்த ஹாப்பினஸ் பார்க்கும்போது போதை ஆயிடுச்சு. அந்த பொண்ணு வந்து அதே டைமில் இன்னொரு பொண்ணு வந்துச்சு, எனக்கு ஃபீஸ் வந்து இவ்வளோ, நான் 36,000மோ 56,000மோ ஏதோ ஒரு ஃபீஸு, இந்த ஃபீஸ் இவ்வளோனா நீங்கள் எனக்கு 3 வருஷம் மட்டும் கட்டிடுங்க, நான் கட்டி முடிச்சு படிச்சுட்டேன்னா அதை உங்களுக்கு வட்டி முதல்மா திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு புதுசாக இருந்துச்சு. நீ படிமா, நீ நல்லா இரு, வேறு யாருக்காவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வச்சேன். இப்போ அந்த பொண்ணும் வேலையில் நல்லா இருக்குது. அதை பார்க்கும்போது அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, ரத்த சொந்தமே கிடையாது, ஆனால் அது பண்ணும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போது நான் காரைக்காலில் இருந்த பையனை, எனக்கும் அமுதவாணன் அண்ணனுக்கும் எந்த சொந்தமும் கிடையாது. திடீர்னு ஒரு நாள் நான் வந்துட்டேன். நார்மலாக வந்து அண்ணன் வீட்டில் தங்குறது, சொந்தக்காரங்க வீட்டில் தங்கி படிக்கிறது இல்லை வேலைக்கு போகிறதே வந்து இன்றைக்கி கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. 10 வருஷத்துக்கு மேலே நான் அமுதவாணன் அண்ணன் வீட்டில் தான் இருக்கேன். ஆனால் அவங்களுடைய ஃபேமிலி என்னை ஒரு ஃபேமிலியாக பார்க்குறாங்க. யாருன்னே தெரியாத ஒரு பையனுக்கு கைட் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி நானும் யாருன்னே தெரியாத ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அது ஒரு போதை ஆயிடுச்சுனே. முன்னாடி வந்து சம்பாரித்த காசை செலவு பண்ணிட்டு இருந்தேன், இப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காகவே ஓடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக காந்தி கண்ணாடி படத்தோடைய ஒரு ப்ரிவ்யூ வந்து போட்டிருந்தாங்க. அதை பார்க்குறதுக்காக போகும்போது இப்படி சொல்லும்போது இந்த யூனிவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கண்டிப்பாக பாலாவுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு வந்து தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் எனக்கு இந்த பாலாஜி சக்திவேல் சாரோடைய ஒரு போர்ஷன் வந்து இருக்கும். அந்த போர்ஷன் வந்து ஒரு கவிதை மாதிரி இருந்துச்சு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு கவிதை மாதிரி இருந்துச்சு. முதல் படமே இப்போ எஸ்கே வந்து மெரினான்னு ஒரு படம் பண்ணார், இப்போ பாலா வந்து காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் பண்ணுறாரு. ஸோ மெரினா காந்தி கண்ணாடி அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு படமே மெரினா வந்து ஒரு குழந்தைங்க இந்த சைடு ஒரு போர்ஷன் இருக்கும், இந்த பக்கம் எஸ்கே அவர்களுடைய லவ் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலேயே வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு ஸ்டோரியை ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து எடுத்திருக்காரு. எப்படி வந்து மெரினா வந்து எஸ்கே அவர்களுக்கு அமைஞ்சதோ அது மாதிரி காந்தி கண்ணாடி அமையுது அப்படின்னு வந்து தோணுது. அந்த படம் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய படங்கள் பண்ணி இன்னும் நிறைய பேருக்கு உதவி, ஒரு வாழும் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன வயசுலேயே பேர் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கேப்டனுடைய பேரெல்லாம் ஒரு 10% எடுக்கிறதே பெரிய விஷயம். ஸோ ஒரு வாழும் கேப்டனாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இன்னும் கேப்டன் அவர்கள் மாதிரி மிகப்பெரிய உயரத்தை அடைகிறதுக்கு பாலா அவர்களுக்கு ஷாபுத்ரி சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவருக்கு ஒரு பேக் போனாக இருந்த அமுதவாணன் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வா.